नमस्कार, मेरा नाम सुंदर है। मैं आपको आज एक कहानी सुनाऊंगा। कहानी का नाम है कதையோட பேரு झूठे गवा झूठे अन्ना பொய் गवा अन्ना चाची பொய் சாச்சின்னு சொல்லுவாங்க झूठे गवा ஓகே உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் இந்த நான் கதைங்க வந்து இப்போ போடுறேன் இல்லையா அந்த கதைங்க வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹிந்திலேயே சொல்கிற மாதிரி அந்த கதைங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ நீங்களே ஹிந்தியில் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த கதை ஹிந்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ झूठे गवा ஓகே பொய் சாட்சி ஓகே பாதுஷா அக்பர் அக்பர்ன்ற ஒரு ராஜா இருந்தார் बादशाह अकबर बहुत न्यायप्रिय थे न्यायप्रियना ரொம்ப நியாயமா இருந்தார் நியாயத்தை தான் விரும்புவார் न्यायप्रिय थे उनका दरबार लगा था उनका दरबारना ஹாலில் வந்து எல்லாரும் மினிஸ்டர்லாம் வந்து மீட்டிங் மாதிரி நடந்துட்டு दरबार लगा था उनके नवरत्न अपने अपने स्थान पर बैठे थे उनके ना அவருடைய நவரத்ன ஆனால் 9 பேருன்னா ரத்னம் மாதிரி 9 பேரும் 9 ரத்னம் மாதிரி ஸோ அது வந்து நவரத்னம் சொல்லும் உனக்கே நவரத்ன அவரோடைய நவரத்ன उनके नवरत्न अपने अपने स्थान पर बैठे थे अपने स्थान पर है ना அவங்களுடைய இடத்துல உட்கார்ந்திருந்தாங்க अपने अपने स्थान पर அவங்கவங்க இடத்துல உட்கார்ந்து बैठे थे உட்கார்ந்திருந்தாங்க बैठे थे இப்போ நம்ம இந்த தே வருது தே தா தி வரும்போது இது வந்து நம்ம பாஸ்ட் பற்றி பேசுகிறோம் பாஸ்ட் பற்றி பேசும்போது பொம்பளைங்க பேசும்போது தீ அணி வரும் ஆம்பளைங்க பேசும்போது தா அணி வரும் குரூப்பாக பேசும்போது தே அணி வரும் ஓகே ஸோ बैठे थे உட்கார்ந்திருந்தாங்க ஸோ தே நிறைய பேர் இருக்காங்க ஸோ बैठे थे அணி வரணும் இங்கே ஓகே ஏக் புடியா ஒரு வயசான பொம்பளை वैसाना किलवी चलो किलवी बुढ़िया एक बुढ़िया रोती बिल खती वहाँ पहुँची रोती बिल खती रोम அழுதுட்டு புலம்பிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அழுதுட்டு புலம்பிட்டுன்ற बहुत रोती वहाँ पहुँचीன்னா அங்கே வந்து சேர்ந்தா எங்கே இந்த ராஜ தர்பாரில் एक बुढ़िया रोती वहाँ पहुँची அங்கே வந்து சேர்ந்தா पहुँचीன்னா சேர்ந்தா ओके सो बूढ़ी ने कहा அந்த வயசான பொம்பளை வந்து சொல்கிறா கஹான்னா சொல்கிறா महाराज तीर्थ यात्रा पर जाने से पहले तीर्थ यात्राना யாத்திரைக்கு போவாங்க தீர்த்த யாத்திரானே வயசான காலத்தில் போவாங்க ஓகே ஸோ அந்த தீர்த்த யாத்திரானா காஷி ராமேஸ்வரம் அப்படி போவாங்க ஸோ அது வந்து தீர்த்த யாத்திரா பர் ஜானே சே பெஹலே போகிறதுக்கு முதல்ல தீர்த்த யாத்திரா பர் ஜானே சே பெஹலே போகிறதுக்கு முன்னாடி मैं अपना एक रत्न मैं अपना என்னுடைய एक रत्न ஒரு ரத்னனா வைரம் ரத்னம்னு சொன்னால் ஒரு வைரம் एक रत्न सेठ धन्नामल के पास रख गई थी सेठ धन्नामल सेठ அந்த सेठ பேர் என்ன धन्नामल ओके धन्नामल सेठ धन्नामल के पास அவங்கிட்ட रख गई थी ना वच्चिट्टु पोने ओके महाराज तीर्थ यात्रा पर जाने से पहले मैं अपना एक रत्न सेठ धन्नामल के पास रख गई थी वच्चिट्टु पोने सो राजा ने कहा राजा ने சொல்றாரு क्या हुआ उस रत्न का क्या हुआ है என்னாச்சு उस रत्न का அந்த ரத்னத்தை பற்றி என்னாச்சு அந்த ரத்னம்னா அந்த வைரத்தை பற்றி என்னாச்சு क्या हुआ उस रत्न का ओके
बुढ़िया के बात सुनकर राजा வந்து बुढ़िया की बात सुनकर बुढ़िया की बात सुनकर வயசான பொம்பளையோட பேச்சு கேட்டு बात सुनकर बादशाह ने அந்த राजा ने सेठ धन्नामल को बुलवाया सेठ धन्नामल को बुलवायाன்னு கூப்பிட வச்சாரு கூப்பிட்டு விட்டாரு ஓகே புல்வாயான்னு கூப்பிட்டு விட்டாரு புலாயான்னா கூப்பிடணும் புல்வாயான்னா கூப்பிட்டு விட்டாரு ஓகே புல்வாயான்னா கூப்பிட்டு விட்டாரு ஓகே சேட் ने இப்போ அந்த ராஜ தர்பாருக்கு வந்து சேட் வந்திருக்காரு அந்த வயசான பொம்பளை புடியா இருக்குது அப்போது அந்த வயசான பொம்பளை சொல்லுது बुढ़िया ने कहा ओके सेठ ने रत्न देने से इनकार कर दिया सेठ ने रत्न देने से इनकार कर दिया सेठ ने ना सेठ வந்து रत्न देने से அந்த வைரத்தை கொடுக்கறதுக்கு देने से கொடுக்கறது इनकार कर दिया इनकार करना ரெஃப்யூஸ் பண்ணணும் ஓகே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இன்கார்ன்னு சொல்லுவாங்க ரெஃப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே सेठ ने रत्न देने से इनकार कर दिया கொடுக்கல அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு कहता है ना சொல்கிறான் कहता है कि तू अपना कहता है कि அவன் சொல்கிறான் என்னன்னு சொல்கிறான்னா तू अपना रत्न ले गई थी நீ வந்து உன்னோட ரத்ன கொண்டு போயிட்ட ले गई थी கொண்டு போயிட்ட अपने उसने अपने घर से उसने அவன் அந்த இது வந்து புடியா சொல்கிறான் उसने அவன் उसने अपने घर से அவனோட வீட்டிலேருந்து अपने घर से धक्के मारकर धक्का मारकर करना விரட்டி விடணும் ஓகே அடித்து விரட்டி விடணும் அது धक्के मारकर ஓகே கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்க இல்லையா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா धक्के मारकर मुझे बाहर कर दिया धक्के मारकर मुझेன்னா என்ன बाहर कर दिया வெளியில் அனுப்பிட்டான் बाहर कर दिया सेठ ने रत्न देने से इनकार कर दिया முதல்ல வந்து இந்த புடியா என்ன சொல்கிறான் सेठ ने रत्न देने से इनकार कर दिया कहता है कि तू अपना रत्न ले गई थी கொண்டு போயிட்ட उसने अपने घर से அவன் अपने घर से அவனோட வீட்டிலேருந்து धक्के मारकर मुझे धक्के मारकरना கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணும் ஓகே धक्के मारकर मुझे बाहर कर दिया ஸோ அதுக்கு சேட் தன்னாமல் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் हुजूर அவர் வந்து என்ன சொல்கிறார் ராஜாட்ட हुजूर यह बुढ़िया एकदम झूठी है यह बुढ़िया இந்த கிழவி यह बुढ़ियाना இந்த கிழவி एकदम झूठी है ना பொய் சொல்கிறா ஒரே பொய் சொல்வாள் நிறைய பொய் சொல்கிறவள एकदम झूठी है इसने मुझे रत्न रखने के लिए दिया इसने ना इवा इसने मुझे எனக்கு रत्न रखने के लिए दिया रत्न வந்து வைக்கிறதுக்காக கொடுத்தா रखने के लिए दिया था पर जब वह मांगने आई ஆனால் जब वह मांगने आई எப்போ அவன் கேட்க வந்தாலோ मांगने आई तो मैंने तुरंत उसे रत्न लौटा दिया मैंने ना तुरंत ना அப்பதுக்கப்பியே मैंने उसे रत्न लौटा दिया ना கொடுத்துட்டேன் अब यह मेरी अब இப்போ यह ना இவா मेरी என்னுடைய இஸ்ஸத்னா நம்மளோட என்ன சொல்லுவாங்க என்ன இஸ்ஸத் என்னோட பெருமை ஓகே பெருமை கிடையாது என்னை வந்து கேவலப்படுத்துகிறான்ற மாதிரி இஸ்ஸத்துன்னா என்னோட மானம் இஸ்ஸத்துன்னா மானம் என்னோட மானத்தை வந்து खराब
ख़राब कर रही है, ख़राब कर रहे ना என்னோட மானத்தை வந்து கெடுக்கிறான். ஓகே, इज्जत ख़राब कर रही है. ओके, हुजूर यह बुढ़िया एकदम झूठी है. हुजूर यह बुढ़िया एकदम झूठी है. इसने मुझे रत्न रखने के लिए दिया था. रखने के लिए दिया था न கொடுத்தா, வைக்கிறதுக்காக கொடுத்தா. पर ஆனால் जब यह मांगने आई அவ கேட்க வரும்போது तो मैंने तुरंत उसे रत्न लौटा दिया. तुरंत अपकपिए लौटा दिया. अब यह मेरी इज्जत ख़राब कर रही है. இப்போ அவ என்னோட इज्जत ख़राब कर रही है. என்னோட इज्जत ख़राब कर रही है. सेठ झूठ बोल. सेठ அப்போ அந்த வயசான கிழவி சொல்கிறா, बूढ़ी ने कहा, बुढ़िया ने कहा, सेठ झूठ बोलोगे तो भगवान तुम्हें सजा देंगे. सेठ झूठ बोलोगे, பொய் சொன்னீங்கன்னா, झूठ बोलोगे तो भगवान तुम्हें सजा देंगे. भगवान तुम्हें सजा देंगे. भगवान கடவுள், तुम्हें உங்களை सजा देंगे, உங்களை வந்து தண்டிப்பார். भगवान तुम्हें सजा देंगे. ओके, तुमने मुझे रत्न कब दिया. तुमने நீங்கள், मुझे எனக்கு, रत्न कब दिया, रत्न எப்போ கொடுத்தீங்க, कब दिया. ओके, मेरा रत्न रख कर तुम सुखी नहीं रहोगे. मेरा रत्नना என்னுடைய வைரம். ரக்கர்னா வச்சுக்கிட்டு, तुम நீங்கள் சுகி நஹி ரஹோகே, நீ சந்தோஷமாக இருக்க முடியாது. நீ யார் சொல்கிறா, बुढ़िया என்ன சொல்கிறேன்னா, सेठ झूठ बोलोगे, सेठ झूठ बोलोगे तो भगवान तुम्हें सजा देंगे. भगवान तुम्हें सजा देंगे. तुमने मुझे रत्न कब दिया. तुमने நீங்கள் मुझे रत्न कब दिया. मुझे எனக்கு रत्न कब दिया எப்போ கொடுத்தீங்க. मेरा रत्न रख कर तुम सुखी नहीं रहोगे. நீ என்னோட ரத்னம் வச்சுக்கிட்டு நீ வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. ஓகே, ராஜானே கஹா. ராஜா வந்து சொல்கிறாரு. ஓகே, ஸோ இந்த சேனலில் வந்து உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் 150 160 வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சென்டென்ஸு, உங்களுக்கு எல்லா வகையான வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸ்டோரிஸு, சென்டென்ஸு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஹிந்தி பழகணுன்னா இது வந்து ஒரு ஈஸியான சேனல். இல்லை பழங்க. இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ओके ओके, सो सेठ, இப்போ ராஜா சொல்கிறாரு, सेठ तुमने जब रत्न बुढ़िया को वापस लौट आया तब वहाँ कौन था. ஓகே, सेठ என்ன சொல்கிறாரு, நம்ம ராஜா என்ன சொல்கிறாரு, सेठ ராஜா சொல்கிறாரு, ராஜா ने कहा, सेठ तुमने जब रत्न, நீங்கள் तुमने जब रत्न बुढ़िया को वापस लौटाया, நீ வாபஸ் கொடுக்கும்போது, ஓகே, நீ திருப்பி கொடுக்கும்போது, तुमने जब रत्न बुढ़िया को वापस लौटाया, वापस लौटायाना वापस கொடுக்கும்போது, तब वहाँ कौन था. तब அப்போ, वहाँ कौन था அங்கே யார் இருந்தாங்க. वहाँ कौन था. हुजूर 3 आदमी थे. हुजूर 3 आदमी थे, 3 பேர் இருந்தாங்க. वे तीनों बाहर खड़े हैं. वे तीनों, அவங்க 3 பேரும் बाहर खड़े हैं, வெளியில் நிற்கிறாங்க. हुजूर, இப்போ சேட் என்ன சொல்கிறா, हुजूर 3 आदमी थे, 3 பேர் இருந்தாங்க. वे तीनों அவங்க 3 பேரும் बाहर खड़े हैं, வெளியில் நிற்கிறாங்க. ஓகே,
राजा ने तीनों को अंदर बुलवाया. राजा ने ना राजा வந்து तीनों को ना மூணு பேத்தையும் अंदर बुलवाया ना கூப்பிட்டு விட்டாரு. अंदर बुलवाया. अभी ராஜா வந்து கேட்குறாரு. ஓகே, क्या तुम सेठ और யார்கிட்ட கேட்குறாரு? இந்த 3 பேர் சாச்சி இருக்காங்களா அவங்ககிட்ட கேட்குறேன். क्या तुम सेठ और बुढ़िया को पहचानते हो? क्या तुम அவர்கிட்ட என்ன கேட்குறாரு? அந்த 3 சாச்சி கிட்ட ராஜா கேட்குறா. राजा ने पूछा ना राजा கேட்குறாரு. क्या तुम सेठ और बुढ़िया को पहचानते हो? सेठों बुढ़ियाவும் ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியுமா? पहचानते हो ना கண்டுபிடிப்பீங்களா அவங்கள? ஓகே, தெரியுமா உங்களுக்கு? पहचानते हो. क्या तुम सेठ और बुढ़िया को पहचानते हो? உங்களுக்கு தெரியுமா? क्या तुम लोगों के सामने उंग मुन्नाडी तुम लोगों के सामने सेठ வந்து बुढ़िया को रत्न दिया था. बुढ़िया को ना அந்த கிழவிக்கு रत्न दिया था ना கொடுத்தாரா दिया था. क्या तुम लोगों के सामने उंग मुन्नाडी सेठ ने बुढ़िया को रत्न दिया था रत्न கொடுத்தாரா? அப்போ 3 பேரும் சொல்கிறாரு जी हुजूर. 3 பேரும் சாச்சி என்ன சொல்கிறாங்க? जी हुजूर हमने हमारे सामने எங்க முன்னாடி हमारे सामने सेठ வந்து बुढ़िया को அந்த கிழவிக்கு रत्न वापस लौटा दिया था. அந்த ரத்ன வந்து வாபஸ்னா திருப்பி கொடுக்கணும். लौटा दिया था ना திருப்பி கொடுத்துட்டாரு. ஓகே, जी हुजूर हमारे सामने எங்க முன்னாடி सेठ ने बुढ़िया को सेठ வந்து बुढ़िया को न கிழவிக்கு रत्न वापस लौटा दिया அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க जी हुजूरனா हाँ हुजूर आमा. बादशाह को सेठ की बात सच लगी. बादशाहना இந்த ராஜாக்கு வந்து सेठ की बातனா இந்த सेठ சொன்னது बात सच लगी உண்மைன்னு நினைச்சாரு. ओके, उन्होंने बुढ़िया को झूठी कहकर निकलवा दिया. उन्होंने ना இந்த ராஜா வந்து बुढ़िया को ना இந்த கிழவியை झूठी कहकर ना நீ பொய் சொல்கிறவான்னு சொல்லி झूठी कहकर निकलवा दियाना அவளை விரட்டி விட்டாரு. निकलवा दिया. बुढ़िया रोने लगी. கிழவி வந்து रोने लगी அழுதுட்டு இருந்தா. रोने लगी. बुढ़िया का रोना बुढ़िया का ना கிழவியோட रोना बिल कलाना देख. रोनाना அழுது ஒப்பாரி வைக்கணும். ஓகே, रोना बिल कलाना देख बीरबल कुछ सोचने लगे. बीरबल வந்து கொஞ்சம் सोचने लगे யோசனை பண்ணாரு. बीरबल सोचने लगे. बीरबल சொல்கிறாரு. बीरबल சொல்கிறாரு जहाँ पना என்ன சொல்லுவாங்க? அவங்க சொல்லுவாங்க जहाँ पनाன்னு சொல்லுவாங்க. जहाँ पना मुझे सेठ पर शक है. बीरबल என்ன சொல்கிறார்? मुझेना எனக்கு सेठ पर शक है. எனக்கு सेठ மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. मुझे सेठ पर शक है. ओके, कल फिर इन सबको दरबार में बुला लिया जाए. ओके, कल नाளைக்கு फिर नाளைக்கு कल फिर ना नाளைக்கு पेरो नाளைக்கும் कल फिर ना नाளைக்கும் इन सबको ना இவங்க எல்லாத்தையும் दरबार में बुला लिया जाए. दरबार के पेरो वर சொல்லுவோம். बुला लिया जाए.
दूसरे दिन ரெண்டாவது நாள் सेठ बुढ़िया और तीन गवाह ना 3 चाची ओके दरबार में हाजिर हुए ना எல்லாரும் வந்தாங்க ஓகே இப்போ பீர்பல் வந்து கேட்குறாரு ओके माताजी सच सच कहिए निसम्मा चलूँगा क्या सेठ ने आपको रत्न वापस नहीं लौटाया क्या सेठ வந்து आपको உங்களுக்கு रत्न वापस नहीं लौटाया वापस கொடுக்கலியா ओके माताजी सच सच कहिए ना निसम्मा चलूँगा क्या सेठ வந்து आपको உங்களுக்கு रत्न वापस नहीं लौटाए फिर इवर சொல்றாரு यार சொல்றாரு நம்ம सेठ साहब बुढ़िया झूठ बोलती है तीनों गवाह बाहर खड़े हैं तीनों गवाह है ना 3 चाचियों बाहर खड़े हैं ना வெளியில நிற்கிறாங்க आप उन्हें बुलाकर पूछ सकते हैं கேட்கலாம் ஓகே फिर இவர் சொல்கிறான் யார் நம்ம बुढ़िया வயசான கிழவி சொல்கிறான் मैं झूठ नहीं बोलती साहब मैं झूठ नहीं बोलती ना பொய் சொல்ல மாட்டேன் भगवान देखने वाले हैं கடவுள் வந்து பார்த்துட்டு இருக்காரு भगवान देखने वाले हैं கடவுள் பாப்பாரு सेठ ने मुझे रत्न वापस नहीं लौटाया सेठ வந்து मुझे எனக்கு रत्न वापस नहीं लौटाया वापस எனக்கு கொடுக்கல ओके पहले एक गवाह को बुलवाया बीरबल வந்து पहले முதல்ல एक गवाह को बुलवाया एक गवाह ना முதல் சாச்சியை बुलवाया ना கூப்பிட்டாரு ओके जब सेठ ने बुढ़िया को बीरबल வந்து அந்த சாச்சிட்ட கேட்குறாரு அந்த சாச்சிக்கிட்ட கேட்குறாரு என்ன जब सेठ ने बुढ़िया को रत्न वापस लौटाया था तब तुम कहाँ थे நீங்கள் எங்கே இருந்தீங்க जब सेठ வந்து बुढ़िया को ना அந்த கிழவிக்கு रत्न वापस लौटाया था वापस கொடுக்கும்போது तब அப்போ तुम कहाँ थे ना நீங்கள் எங்கே இருந்தீங்க ஓகே सेठ வந்து கிழவிக்கு ரத்ன கொடுக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க जब सेठ ने बुढ़िया को रत्न वापस लौटाया था ना सेठ வந்து கொடுக்கும்போது लौटाया था रिटर्न கொடுக்கும்போது तब तुम कहाँ थे அப்போ तुम कहाँ थे நீ எங்கே இருந்த जी साहब मैं मेरे सामने जी साहब है ना जी சார்ன்னு சொல்லும்போது मेरे सामने ही ये முன்னாடி தான் मेरे सामने ही सेठ ने है ना सेठ வந்து बुढ़िया को ना கிழவிக்கு रत्न वापस लौटाया था रत्न वापस लौटाया முன்னாடி தான் रत्न वापस கொடுத்தாரு लौटाया था जी हाँ मैंने रत्न देखा था அப்போ அந்த சாச்சி என்ன சொல்கிறாரு முன்னாடி தான் ரத்ன வந்து கொடுத்தாங்க मैंने रत्न देखा था நான் வந்து அந்த ரத்ன வந்து பார்த்தேன் அந்த வைரத்தை பார்த்தேன் जी हाँ मैंने रत्न देखा था நான் பார்த்தேன் ओके सो बीरबल கேட்குறாரு बीरबल ने पूछा तो बताओ रत्न कैसा था तो बताओ அப்போ சொல்லுங்க तो बताओ रत्न कैसा था रत्न எப்படி இருந்துச்சு
साहब रत्न बिल्कुल सेब के जैसा था। साहब रत्न बिल्कुल बिल्कुल ना सेम बिल्कुल सेब के जैसा था। सेब के जैसा ना ஆப்பிள் மாதிரியே இருந்துச்சு. ओके. फिर बीरबल ने दूसरे गवाह को बुलाया. दूसरे गवाह को अंदर बुलाया. दूसरे गवाह को ना ரெண்டாவது சாச்சியை अंदर बुलाया உள்ள கூப்பிட்டாரு. ओके. तुम बताओ रत्न कितना बड़ा था. तुम बताओ. ரெண்டாவது சாச்சிட்ட என்ன சொல்றாரு? बीरबल கேட்குறாரு, तुम बताओ, நீங்கள் சொல்லுங்க. रत्न कितना बड़ा था. रत्न कितना बड़ा था எவ்வளோ பெருசா இருந்துச்சு. रत्न कितना बड़ा था எவ்வளோ பெருசா இருந்துச்சு. हुजूर ரெண்டாவது சாச்சி சொல்கிறார், हुजूर मेरी जमुना गाय के सिंग जैसा लंबा. मेरी என்ன என்னுடைய ஜமுனா காய் என்ன மாடு. அந்த மாட்டோட பேர் வந்து ஜமுனா. ஓகே. ஜமுனா காய். என்னோட ஜமுனா காய் கே சிங் என்ன அதோட கொம்பு. ஓகே. கொம்பு சொல்லுவாங்க இல்லையா, மாட்டு கொம்பு இருக்குல்ல, சிங். கே சிங் ஜெய்சா லம்பா. அந்த கொம்பு மாதிரி லம்பா தா. லம்பானா நீளமாக இருந்துச்சு. ஓகே. हुजूर मेरी जमुना गाय के सिंग जैसा लंबा. சிங் ஜெய்சா லம்பா அந்த என்னோட அந்த கொம்பு மாதிரி வளர்த்தியாக இருந்துச்சு. फिर बीरबल ने तीसरे गवाह को बुलाया. फिर बीरबल ने तीसरे गवाह ना மூணாவது ஆளை बुलवाया கூப்பிட்டாரு. ओके. यदि सेठ ने रत्न तुम्हारे सामने बुढ़िया को वापस लौटाया. यदि அப்போ கொடுத்துருந்தா என்ன சொல்கிறா, यदि சேட் வந்து ரத்தன் தும்ஹாரே சாம்னே உங்கள் முன்னாடி புடியாக்கோ அந்த கிழவிக்கு வாபஸ் லௌட்டாயா எதி உங்கள் முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா தோ தும்ஹே மாலும் ஹோகா. तो ஆனால் तुम्हें मालूम होगा உங்களுக்கு தெரியும் कि वह कितना वह रत्न कैसा था. அந்த रत्न कैसा था ना எப்படி இருந்துச்சு. ஓகே. यदि सेठ ने यदि கொடுத்துருந்தா. यदि என்ன சப்போஸ். ஓகே. சப்போஸ் அவர் உங்கள் முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரத்ன எப்படி இருக்கும்ன்ட்டு. ஓகே. यदि सेठ ने रत्न तुम्हारे सामने உங்கள் முன்னாடி बुढ़िया को वापस लौटाया உங்கள் முன்னாடி கொடுத்துருந்தா வாபஸ் கொடுத்துருந்தா तो तुम्हें मालूम होगा உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். तुम्हें मालूम होगा உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். होगा कि वह रत्न कैसा था. वह रत्न कैसा था அந்த रत्न எப்படி இருந்துச்சு. ओके. बहुत ही अच्छा ரொம்ப நல்லா. बहुत ही अच्छा ரொம்ப நல்லா. वह गाजर जैसा. वह ना அது गाजर जैसा. गाजर ना कैरेट. ओके. गाजर जैसा लाल और बड़ा था. वह गाजर जैसा. இது மூணாவது சாச்சி சொல்கிறாரு. ஓகே. बहुत ही अच्छा ரொம்ப நல்லது. वह அது ஆனால் அந்த வைரம். वह गाजर जैसा ना कैरेट மாதிரி. गाजर जैसा लाल சிகப்பு और மற்றும் बड़ा था ना பெருசா இருந்துச்சு. ओके. सेठ तुम्हारे அப்போ உங்களுக்கு बीरबल ने कहा. बीरबल ने गुस्से से कहा. बीरबल ने गुस्से से ना கோமா சொல்கிறாரு. सेठ तुम्हारे तीनों गवाह झूठे हैं. तुम्हारे सेठ तुम्हारे உங்களுடைய तीनों गवाहना மூணு சாச்சியும் झूठे है ना பொய்யா இருக்காங்க. हर एक ने रत्न का आकार अलग अलग बताया. हर एक ने எல்லாருமே. हर एक ने ஒவ்வொருத்தரும். हर एक ने ना ஒவ்வொருத்தரும் रत्न का आकारना வைரத்தோட आकारना ஷேப் अलग अलग बताया வேறு மாதிரி சொன்னார். ओके. उन्होंने रत्न देखा ही नहीं. அவங்க வந்து அந்த ரத்ன
பார்க்கவே இல்லை. उन्होंने அவங்க रत्न को அந்த வைரத்தை देखा ही नहीं பார்க்கவே இல்லை. उन्होंने रत्न को देखा ही नहीं பார்க்கவே இல்லை. अब सच सच बता दो. अब இப்போ सच सच बता दो நிசமா சொல்லுங்க. ஓகே, வர்ணா ரத்ன தபானே வர்ணா இல்லாட்டா ரத்ன தபானே தபானே அண்ணா அமுக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கிறதுக்கு தபானே தபானா அண்ணா அமுக்கணும் தபானா அண்ணா என்னது அமுக்கணும். ஓகே, दबाने और झूठ गवाह लाने के कारण तुम्हें कठोर दंड मिलेगा. நீங்கள் வந்து சொல்லுங்கள், நீங்கள் வந்து सच सच बता दो நிசமாக சொல்லுங்கள். ஓகே, வர்ணா இல்லாட்டா ரத்ன தபானே அண்ணா அந்த ரத்னம் வந்து அமுக்கிறதுக்குன்னா திருடுறதுக்கு. ஓகே, ரத்ன தபானே और झूठे गवाहना पोई चाची झूठे गवे लाने के कारण झूठे गवाह लाने के कारण पोई चाची கொண்டு வந்த காரணத்துக்காக तुम्हें कठोर உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமான दंड मिलेगाன்னா உங்களுக்கு पनिशमेंट கிடைக்கும். ओके, सेठ तुम्हारे तीनों गवाह झूठे हैं. हर एक ने रत्न का आकार अलग अलग बताया. उन्होंने रत्न देखा ही नहीं. अब सच सच बता दो वरना रत्न दबाने और झूठे गवाह लाने के कारण तुम्हें कठोर दंड मिलेगा. ओके, सो फिर राजा चल रहा है. बादशाह ने सेठ को दंड राजा जहाँपना அப்போ சேட் சொல்கிறார், ஜहाँपना मुझे क्षमा कर दे. ஜहाँपना मुझे क्षमा कर दे என்ன மன்னிச்சிக்கங்க. ஜहाँपना मुझे என்ன क्षमा कर दे என்ன மன்னிச்சிருங்க. मैंने झूठ बोला था यार சொல்கிறா அந்த सेठ சொல்கிறார், मैंने झूठ बोला था. ओके, बादशाह ने सेठ को दंड दिया. बादशाह ने அந்த राजा ने सेठ को दंड दिया ना पनिशमेंट கொடுத்தாரு. और बुढ़िया बीरबल को दुआएं देती हुए घर चले गई. दुआएंना என்ன சொல்லுவாங்கன்னா துவாயன்னா பாராட்டணும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு. ஓகே, ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு துவாயே தேத்தி ஹுவி घर चली गईன்னா வீட்டுக்கு போயிட்டா. ஓகே, என்றைக்குமே வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து பொய் மேக்ஸிமம் சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் கிடையாது, பொய்யே சொல்லக்கூடாது. நம்ம நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக வாழணும், நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு நிம்மதியாக இருக்கணும்னா வாழ்க்கையில் என்றைக்குமே பொய் சொல்லக்கூடாது. பொய் என்றைக்குமே பொய் தான். ஓகே, धन्यवाद.